கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. சென்ற வாரம் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். பட்டியல், அந்த ஃபாதர்ஸ், ஆரம்பத்தில் இருக்கிற ஆதி பிதாக்களோட பட்டியல், 10 தலைமுறையோட பெயர், அதோட அர்த்தத்தை வரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருந்தேன். யாராவது எழுதியிருக்கீங்க? வந்தீங்களா? பெண்கள் சைடில், சகோதரிகள் சைடில்? வெரி குட். அப்போ 100க்கு 2 பேருக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோமோ அது நினைவில் வச்சுருக்கீங்க. அதை மறுவார வரும்பொழுது ஞாபகமாக அதை கொண்டு வருது. ப்ரப்போர்ஷன். ஆனாலும் உண்மையிலேயே உங்களுக்கு நிறைய வேலை, நிறைய பாரங்கள் இருக்கலாம். அதனால் தொடர்ந்து வரும்போது நமக்கு ஒரு அந்த வகுப்போட ஒரு தொடர்பு அப்படின்னு சொன்னால் நம்ம அதில் கேட்குறதும் அதில் இருக்கிற சில விஷயங்களும் நினைவில் கொள்ளும். சரி, இப்போ நான் ஏன் இதை எழுத சொன்னேன் அப்படின்னா, 2 பேர் எழுதி கொடுத்துருக்காங்க. சகோதரர்கள் தான் என்கிட்ட கொடுத்தாங்க. ஒன்று பிரதர் அகஸ்டின் அவர்களும், மற்றொன்று பிரதர் ஜான்சன் அவர்களும் கொடுத்தாங்க. அப்போலோ ஜான்சன். இந்த 10 பெயர்களில் இருக்கிற மீனிங் நமக்கு என்ன சொல்லுது? ஆதாம் மண்ணால் ஆனவன். எழுதிக்க. ஆதாம் மண்ணால் ஆனவன். சேத் நியமிக்கப்பட்டவன், அப்பாயிண்டட், நியமிக்கப்பட்டவன் சேத். 3வது ஏனோஸ், மரணத்துக்குரியவன், மோர்டல், மரணத்துக்குரியவன். கேனான், துக்கம், புலம்பல். அர்த்தம்: கேனான் துக்கம், புலம்பல். 5 மகலயேல், மகலயேல் ஆசிர்வதிக்கப்பட்ட தேவன், ஆசிர்வதிக்கப்பட்ட தேவன். 6வது யாரேத், யாரேத் இறங்கி வருபவர், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர். இறங்கி வருபவர் அல்லது தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர். 7 ஏனோக்கு, ஈனாக் போதிப்பவர் அல்லது தொடங்குபவர். போதிப்பவர் அல்லது தொடங்குபவர். 8வது மெத்துசலா, மெத்துசலா மரணம் கொண்டு வரும், மரணம் கொண்டு வரும். 9 லாமேக்கு, லாமேக்கு நம்பிக்கையற்றவன், சக்தியற்றவன். நம்பிக்கையற்றவன் அல்லது சக்தியற்றவன் லாமேக்கு. 10வது நோவா, இளைப்பாறுதல். நோவா இளைப்பாறுதல். சரி, இப்போ இந்த 10 தலைமுறையின் பிதாக்களோட பெயர்களை நம்ம பார்த்தோம்னா, மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனிதன், அவன் நியமிக்கப்பட்டவன் இந்த பூமியிலே வாழும்படியாக, அவனும் மரணிக்கும்படியாக நியமிக்கப்பட்ட, அவனோட லைஃப் இட் இஸ் அப்பாயிண்டட் ஒன். அடுத்தது அவன் மிகவும் பலவீனமானவன், தன்னாலே தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியாத ஒரு பலவீனமானவன், துக்கம் வேதனைகள் நிறைந்த வாழ்க்கை உள்ளவன். அதுக்கப்புறமா ஆசிர்வதிக்கப்பட்ட தேவன், மகலயேல் அப்படின்றது ஆசிர்வதிக்கப்பட்ட தேவன் அல்லது தேவனை துதிக்கும்படியாக அப்படின்னு இருக்கு. இப்போ நீங்கள் நல்லா இதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மனிதன் இப்படி இருக்கிறான், இந்த நிலையில் இருக்கிறான். ஆசிர்வதிக்கப்பட்ட தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு
கீழே இறங்கி வருதல், தேவன் இறங்கி வருதல் அப்படின்னு அர்த்தம் வருது. அதுக்கப்புறமா போதிக்கப்பட்டவன் இருக்கு. அவர் நமக்கு போதிக்கிறார். அவருடைய மரணம் நமக்கு ஒன்றை கொண்டு வருகிறது. துயரமுள்ள நம்பிக்கையற்ற மனிதனுக்கு இளைப்பாறுதல் தருகிறார். இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுக்கு கொடுக்கிற ரட்சிப்பு, அவர் இறுதியிலே நமக்கு இளைப்பாறுதல் தருவார் அப்படின்ற ஒரு அர்த்தம். இந்த 10 தலைமுறை அந்த தகப்பன்மாரோட பேர்களிலே எபிரேயத்தில் அவங்களுக்கு இதை அப்படி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். அப்போ தேவன் பாருங்க எவ்வளவு ஞானம் உள்ளவராக இந்த பெயர்களையும் அதன் பட்டியலையும் நம்ம கொடுக்கும் பொழுது அதற்குள் ஒரு செய்தியை நமக்காக அடுத்த தலைமுறைக்காக வைக்கிறார். இப்பொழுது எஸ்ராவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து பார்க்கிற விஷயம் என்னவென்றால், தேவாலயம் கட்டுவதற்கான ஒரு எதிர்ப்பை பார்த்தோம். கூட நாங்கள் கட்டுறோம்னாங்க. அவங்க சமாரியர் அதனால் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் மற்றவர்களுக்கு பணம் கொடுத்து வேலையை தடுக்கும்படியாக ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துகிறாங்க. 4ஆம் வசனம். அடுத்தது, பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுவதும் தரியு என்னும் பெர்சிய ராஜா அரசாண்ட காலம் வரையிலும் அவர்கள் யோசனையை அபத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாக ஆலோசனைக்காரருக்கு கைக்கூலி கொடுத்தார்கள். அந்த வேலை நடக்கவே கூடாதுன்னு சொல்லி ஆலயம் கட்டும் வேலை, அலங்கம் கட்டும் வேலை, அதை தடை செய்வதற்கான ஒரு எதிர்ப்பு. இப்போ அகஸ்வரு ராஜாவின் காலத்தில் எதிர்ப்பு, எழுதிக்கங்க. அகஸ்வரு ராஜாவின் காலத்தில் எதிர்ப்பு, அதிகாரம் 4 வசனம் 6. அடுத்தது, அர்த்தசஷ்டா ஆளுகையின் போது எதிர்ப்பு. அர்த்தசஷ்டா அரசர் ஆளுகையின் போது எதிர்ப்பு, வசனங்கள் 7லிருந்து 23 வரை. இப்போ அவங்க என்ன பண்றாங்க, அர்த்தசஷ்டாவின் நாட்களிலே ஒரு அரமேய பாஷையிலே ஒரு கடிதம் எழுதி அனுப்புறாங்க ராஜாவுக்கு. ராஜாவே, நாங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறோம். எருசலேமில் அடிமை தினத்திலிருந்து வந்த மக்கள் இப்போ அலங்கத்தை கட்டணும், தேவாலயம் கட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அதை நீங்கள் தடுக்கணும். ஏன்னா அந்த மக்கள் எப்பொழுதுமே ராஜ துரோகம் செய்வார்கள், அவர்கள் வரி செலுத்த மாட்டார்கள், அவர்கள் அடங்கவே மாட்டாங்க. ராஜா மேலே நாங்கள் அக்கறை இருக்கிறோம், உங்கள் உப்பு தின்னு நாங்கள் வாழறோம், அதனால் அவர்களை அந்த வேலையெல்லாம் செய்ய விடவே கூடாது அப்படின்னு ஒரு எதிர்ப்பு. அதுக்கு ரொம்ப ராஜா ஒத்துக்கிற மாதிரி, அவர் உடனே தடை செய்கிற மாதிரி ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறாங்க. 12ஆம் வசனத்திலிருந்து படிங்க. கலகமும் பொல்லாப்புமான அறியாவது டாக்ஸ் கட்ட மாட்டாங்க. என்ன எப்படி போட்டான் பாருங்க, அரண்மனை உப்பு தின்கிறபடியால் எங்களால் அது பொறுத்துக்கவே முடியாது. இவனுக்கு எப்பவுமே இப்படிதான், எந்த ராஜா ஆளுகை செய்தாலும் இவனுக்கு இப்படிதான் பண்ணுவானுங்க, ராஜ துரோகம் பண்ணுவானுங்க, வரி கட்ட மாட்டாங்க, கலகம் உண்டாக்குவாங்க, ஒரு ஹிஸ்டரி சொல்றாங்க. நீங்க ஏற்கனவே ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, டைரியில எல்லாம் பாருங்க, அது எல்லாத்துலயுமே நாளாகமங்கள்ல பதிவு செஞ்சு வச்சிருப்பாங்க.
இவர் மறு லெட்டர் அனுப்புறாரு. மறு லெட்டர்ல என்ன சொல்றாரு, நாங்கெல்லாம் பார்த்தோம், நீங்க சொன்ன மாதிரி ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம், பழைய வரலாறு எடுத்து பார்த்தோம், உண்மைதான் நீங்க சொல்றது, இவனுங்க கலகம் பண்றவங்க தான், இவங்க வரி கட்டாதவங்க தான், நல்லாவே தெரிஞ்சு போச்சு. 19ஆம் வசனம். ம் 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 கட்டளையிடுங்கள், எச்சரிக்கையா இருங்கள், எழுதி அனுப்பினான். பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் நிறுத்திவிட்டார்கள். 24 தடைபட்டு அப்போ கோரேசு ராஜாவின் ஆளுகை வரைக்கும் ஏறக்குறைய 16 ஆண்டுகள் அந்த வேலை தடைபட்டு விட்டது. இப்ப கேள்வி என்னன்னா, தேவாலயத்தின் பணி சர்வ வல்லமையுள்ள மகா பெரிய தேவன் அவர் அனுமதித்து திட்டமிட்டு ஆலயம் கட்டி கொஞ்ச காலம் கழித்து அது சேதமடைந்த பிறகு மீண்டும் கட்டும்படியாக ஒரு வேலை தேவனுடைய ஜனம் அந்த மன்னர்கிட்டயே சொல்லி, அந்த ராஜாவே புறஜாதி ராஜாவாவே சொல்லி, நீங்க போங்க, இங்கிருந்து பொண்ணும் பொருளும் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி தேவன் அனுப்புனாரு. இவங்க எல்லாமே அவங்க கிட்ட இருந்து வாங்கினாங்க, இவங்களும் வந்தாங்க, ஆலயத்தின் அஸ்திபாரம் போட்டாங்க. போட்ட பிறகு ஆலயத்தின் பணி நிறுத்தப்பட்டு விட்டது. 16 வருஷங்கள் தடைப்பட்டது. தேவன் இதை அனுமதிக்காம, அவர் கண்டுக்காம, அது தேவன் உள்ளவே இல்லாத விஷயமா இருந்திருந்ததுன்னா இது தடைப்பட்டதை நம்ம சாதாரணமா எடுத்துக்கலாம். ஆனா தேவன் சொல்லி இவர்கள் வந்து அதற்கான ஆயத்தம் செய்து அஸ்திபாரம் போட்டு தேவனை துதித்து பாடி இவர்கள் மகிழ்ந்தார்கள். அடுத்த கட்ட பணியை தொடரும் பொழுது அங்கே தடைப்பட்டது. இன்னைய வரைக்கும் இதே போல நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இதுல அதை கட்டும்படியாக அந்த சபையோ அந்த ஊழியக்காரரோ சிலரோ ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் என் வீடு கட்டுறதுக்காக பண்ணேன், நான் வேற ஏதாவது சம்பாதிக்கிறதுக்காக பண்ணேன், தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்காகத்தானே, சபை கூடுவதை கட்டுவதற்காகத்தானே அப்படின்னு சொல்லி. அது ஒரு சபை கூடுமிடம் கட்டுவது அப்படின்றது எப்பொழுதுமே எனக்கு தெரிஞ்சு 10ல் 9 போராட்டமாக தான் இருக்கும். இங்கேயும் அப்படித்தான், மவுண்ட்ல நான் கட்டும்போது அப்படித்தான். இங்கே மத்தியில் வந்திருக்கிற சகோதரர் ஊழியர் டேவிட் இளங்குமரன் அவர்கள் இப்பொழுது ஒரு இடத்துல சபை கட்ட ஆரம்பித்து அஸ்திபாரம் போட்ட உடனே நிறுத்தியாச்சு. சில மாதங்கள் அங்கே நின்று இருக்கு, இப்ப தடையாக நின்று விட்டது. அப்போ ரொம்ப வேதனையா இருக்கும். நான் மவுண்ட்ல போயிட்டு அந்த வேலையை ஆரம்பிக்கலாம்னு அப்படி தொடங்கின உடனே நேரா அங்க இருக்கிற கார்பரேஷன் கண்டோன்மெண்ட், அங்க ஆக்சுவலா அங்க ஒரு கம்ப்ளைண்ட் போயிடுச்சு. உடனே அங்கிருந்து ஆள் வந்துட்டாங்க. வந்த உடனே இந்த வெளியில இருக்கிற சாமான் இது எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுவோம் அப்படின்னா, அதுக்கப்புறமா அங்க மாற்று பிரிவினை கிறிஸ்தவர்கள் 2 பேர் இருந்தாங்க. அவங்க போய் பார்த்து பேசின பிறகு சொன்னாங்க, இவன் உங்க ஆளு, அதே மாதிரி பக்கத்துல இருக்கிறவன் அவனும் வேதத்தை அறிந்தவன், ஆண்டவரை நம்புறவன் தான். ஆனாலும் அவங்க தான் இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்றது, இந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில தினங்கள்ல மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சோம். அப்போல்லாம் எனக்கு ஒரு கேள்வி இருந்தது, நமக்கான ஒரு வீட்டை கட்டவே இல்லையே, பரிசுத்தவான்களுக்கான ஒரு சபை குடும்பம் கட்டுறோம் அப்படின்னா என்ன நினைச்சிடறோம், தேவன் அதை அப்படியே ரொம்ப அழகா எந்த தடையும் இல்லாம, சொல்லப்போனா இன்னும் சப்போர்ட் பண்ணி அதை ரொம்ப அழகா ஈஸியா முடிச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி ஆவறதில்லை. அதே மாதிரி சகோதரர்கள், நீங்கள் செய்யும் வேலை, நீங்கள் செய்யும் தொழில், நீங்கள் செய்யும் வியாபாரம், இது எல்லாவற்றிலுமே நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கீங்க, கிறிஸ்துக்குள் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கீங்க, தேவனுக்கு பயபக்தி உள்ளவர்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது.
சுற்றி இருக்கிற உலகத்தாருக்கும், தேவனற்றவர்களுக்கும், துன்மார்க்கருக்கும், தவறு செய்பவர்களுக்கும் பிரச்சனை வரணும். ஆனா எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்ல, அது தப்பு. நமக்கு தான் வரும். நாம் தேவனுக்கு பிரியமா நடக்கணும், நான் நேர்மையா நடக்கணும், நான் கர்த்தருக்கு பிரியமா இன்னும் என்னை அவருக்கு பிரியமாக நான் மாற்றணும், என்னுடைய வேலை எல்லாவற்றிலும் தேவன் பிரியப்படுற மாதிரி நான் நடக்கணும், அதன் மூலம் தேவனுக்கு நான் பயன்படணும் அப்படின்னு நினைச்சு நம்ம முயற்சி செய்யும் பொழுது தடைப்படும். ஆலய பணி தடைப்பட்டது, தேவாலய பணி தடைப்பட்டது. இப்ப நாம இதனுடைய அப்ளிகேஷனை பார்க்க போறோம். என்னன்னா, நாம் செய்யும் ஒரு நல்லதுக்கு எதிர்ப்பு வந்தால் அதுல என்ன பாடங்களை நம்ம கத்துக்கலாம். முதல் பாடம் எழுதி கொள்ளுங்க. எதிர்ப்பில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். 1, நல்லது செய்தால் எதிர்ப்பு வரும் என்று எதிர்பாருங்கள். இதான் முதல் பாடமே. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்போஸ்தலர் 4. அண்ணாவும் காய்பாவும் யாவரும் நடுவே நிறுத்தி, அது கர்த்தருடைய வேலை, அவருடைய சுவிசேஷ வேலை எருசலேமிலே தொடங்கி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. உடனே மொத்த பேரும் அதிகாரம் உள்ளவர்கள் எல்லாருமே ஒண்ணு கூட்டிட்டாங்க. ஒண்ணு கூட்டிட்டு நிக்க வச்சு கேள்வி கேட்டு, அந்த பெயரை உச்சரிக்கவே கூடாது, அந்த நாமத்தை பேசவே கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தடை போடுறாங்க. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால வரங்கள் பெற்றவர்களாக, அதிசயம் செய்யக்கூடியவர்களாக, அற்புதம் செய்யக்கூடியவர்களாக அப்போஸ்தலர்கள். ஆனா அவங்க ஊழியம் செய்ய போகும் பொழுது அங்கே மனிதர்கள் தடை செய்கிறார்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்? தேவனால் பயன்படுத்தப்படுகிறோம் சொன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், கரெக்ட் தான். தேவனுடைய வேலை செய்கிறோம் சொன்னா அது தடை வரவே கூடாது, தேவன் அது கூட இருந்து தடை இல்லாமல் அதை அழகா நமக்கு கொண்டு போயிடணுமே, ரொம்ப சரிதான். ஆனா அப்படி நடக்காது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பது உண்மை. ஆனால் கர்த்தருடைய வேலை செய்யும் பொழுது அதுல தடைகள் கண்டிப்பா வரும். இந்த தெளிவு நமக்கு தேவை. அதனால அப்படி தடை வந்த உடனே அதிர்ச்சி ஆயிட்டோம், அதுக்கு நான் ஆயத்தமா இல்லைன்னு வச்சுக்கோமே, அப்படியே நிறுத்திட்டு வேற பக்கம் போயிடுவோம். அந்த மாதிரி ஊழியத்தை விட்டுட்டு போனவங்களாம் இருக்காங்க. கொஞ்சம் பிரச்சனை வந்த உடனே ஊழியம் செய்வதை நிறுத்தினவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மீண்டும் அப்படியே உலகத்துல வேலைக்கு போயிட்டு கடைசியில விசுவாசத்தை விட்டு வெளியே போனவங்களா இருக்காங்க. அப்போ வாழ்க்கையில எதிர்ப்புகள் வரும். எதிர்ப்புகள் இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்துல எந்த மனுஷனும் கிடையாது. தெருவில் யாரோ காசு கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடுற ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிற ஒருவருக்கு கூட எதிர்ப்பு இருக்கும். ஏன் ஏரியால வராத, நான் இந்த தெருவில் போறேன் வராத, அவங்களுக்கு எதிர்ப்பு இருக்கும். பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள், அவளுக்கு அவங்க லெவல்ல எதிர்ப்பு இருக்கும். நாம் ஒரு நடுத்தர வர்க்கமான மக்கள் தான். நமக்கு நாம் சார்ந்த எல்லா வகையிலையுமே நமக்கு எதிர்ப்புகள் இருக்கும். அப்போ எதிர்ப்புகள் நிச்சயமா நமக்கு வரும். நாம அதை எதிர்பார்த்து கவனமாக இருக்கணும். அடுத்தது, இந்த எதிர்ப்பு அப்படின்ற ஒரு சூழ்நிலையில சில எதிர்ப்புகளை நாம் எதிர்கொள்ளலாம், சில எதிர்ப்புகள் நாம் தவிர்க்கவே முடியாது. யூ கேனாட் அவாய்ட் திஸ் கைண்ட் ஆஃப் அன் அப்ஜெக்ஷன்ஸ் ஆர் ஒரு எதிர்ப்பை நாமோ ஒரு நமக்கு விரோதமாக வருகிற, பகையாக வருகிற எதிர்ப்பை நம்ம தவிர்க்கவே முடியாது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10 முதல் 12. நல்ல இந்த ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த கான்டெக்ஸ்ட் படி நம்ம அதை சிந்திக்கலாம். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியம். நீதியின் நிமித்தம் துன்பம், இது என்ன கேட்டகரி? இது நீதியின் நிமித்தம் ஆசீர்வாதம், நீதியின் நிமித்தம் நிம்மதி, நீதியின் நிமித்தம் சமாதானம்னா நல்லா இருக்கு. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீதி நிமித்தம் துன்பப்படுவீர்கள். நீங்கள் உண்மையாய் நடக்கிறதுனாலே துன்பப்படுவீங்க, நீங்க நேர்மையாய் நடக்கும்போது அவமானப்படுவீங்க, நீங்க கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும்னு நினைக்கும் பொழுது, தேவபக்தியா நடக்கணும்னு நினைக்கும் பொழுது நீங்க துன்பப்படுவீங்க. தெளிவா புதிய ஏற்பாடு நமக்கு இதை போதிக்கிறது. நிறைய கிறிஸ்தவங்க மகிழ்ச்சியா கிறிஸ்துக்குள்ள வருவாங்க, மகிழ்ச்சியா கிறிஸ்துவ ஓட்டத்தை தொடங்குவாங்க.
ஆரம்ப நாட்கள் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பக்தி, அந்த விசுவாசத்தை தடை செய்வதற்கு துன்பம் வரும், எதிர்ப்பு வரும். அப்ப ஒரு கூட்ட மக்கள் விலகி போயிடுவாங்க. இதெல்லாம் நமக்கு வேணாம், இந்த பக்தி முயற்சியெல்லாம் வேணாம், இந்த அளவுக்குலாம் ஒன்றும் பக்தியா இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது, பிழைக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு அவங்க மனமானது அந்த இடத்துல ஆரம்பத்திலேயே திரும்பிடும். அந்த 4 நிலங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தெளிவா சொல்றார், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. 11 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை, பேச்சுக்களை உங்கள் பேரிலே பொய்யாய் சொல்வார்களானால், ஆமா, உண்மை என்று சுட்டி காட்டினா ஒத்துக்கணும், திருந்திடணும். ஆனா எங்க ஆண்டவர் சொன்னது பொய்யாய் சொல்வார்களானால், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சில நேரத்துல நானே தப்பு பண்ணுவேன், அந்த தப்பை ஒருத்தர் சுட்டி காட்டுறாருன்னா, நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன், என்னை அவன் இப்படி தப்பு சொல்றானே அப்படின்னா அது தப்பு. இந்த நல்ல ஆண்டவர் சொன்னதை கவனிக்கணும், பொய்யாய் சொல்வார்களானால். அப்போ ஒண்ணு இருக்கு, என்ன இருக்குன்னா, நீங்க உண்மையா நடங்க, கர்த்தருக்கு பிரியமா நடங்க, ஆனா உங்கள் விசுவாசத்தை, உங்கள் பக்தியை அவர்கள் தவறாக சித்தரிப்பார்கள், அல்லது பொய்யாக உங்கள் மீது பேசுவார்கள், பொய்யாக உங்கள் மீது விமர்சிப்பார்கள். அது ஒரு விசுவாசியாலும் சரி, கர்த்தருடைய ஊழியம் செய்கிற ஆளா இருந்தாலும் சரி, பொய்யாய் சொல்வார்கள். நம்ம மனசு எப்படி சொல்லுதுன்னா, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதை நீங்க சுட்டி காட்டுறீங்க, சொல்றீங்க, என்னை அடிங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் எதுவுமே செய்யாத, நான் உண்மையா இருக்கிற விஷயத்துல என்னை நீங்க தப்பா சொன்னீங்கன்னா அது எப்படி நான் பொறுத்துக்க முடியும்ன்றோம். ஆனா நமக்கு ஏற்கனவே சட்டம் கொடுத்தாச்சு, நமக்கு ஏற்கனவே ஒரு ஆணை கொடுத்தாச்சு, அரசு என்ன கொடுத்தாச்சு, பொய்யாய் சொல்வார்களானால். அப்ப இது எனக்குள்ள மனசுல எப்பவுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும், என் மீது பொய்யாக சிலர் சொல்லுவார்கள் தான். அவங்க ஏன் பொய்யா சொன்னாங்க? அவங்க எப்படி பொய்யா சொல்வதற்கு யோசனை அவங்களுக்கு வந்தது? ஏன் தெரியுங்களா? அவர்களுக்கு ஏதோ சொல்லப்பட்டது. இல்லைன்னா அவங்க திடீர்னு கனவு மாதிரி எழுந்து காலையில நம்ம கிட்ட சொல்லுவாங்களான்னா இல்ல, அவர்களுக்கு ஏதோ சொல்லப்பட்டது, அவர்கள் ஏதோ காதுல கேட்டிருக்காங்க. அவங்க அதை அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, நம் மீது பொய்யாக சொல்வார்கள். அவங்களுக்கு விசாரிக்கல, அவங்க தீர கவனிக்கல, அவங்க பார்க்கவே இல்லை. நாம நிறைய விஷயங்கள் அப்படிதான் செய்யணும். ஒருவேளை உங்கள் மீது ஒருவர், நீங்கள் உண்மையா இருந்து, நேர்மையா இருந்து, விசுவாசமா இருந்து, கடவுளுக்கு பிரியமா பக்தியா இருந்து, நன்மை செய்து அதுல பொய்யாக உங்களை விமர்சித்தால், உங்கள் மீது பொய்யாக பேசினால், நீங்கள் சந்தோஷப்படுங்க. அப்புறம் 12 மிகுதியா இருக்கும், தீர்க்கதரிசிகளையும் துன்பப்படுத்தினார்கள். இப்ப எதிர்ப்புகளை எதிர்பார்க்கணும், எதிர்ப்புகளை தவிர்க்க முடியாது. எதிர்ப்புகள் ரொம்ப தெளிவா கிறிஸ்துவுக்குள் வரும். நீங்கள் நன்மை செய்தால் வரும், நீங்கள் தேவனுக்கு பிரியமாக நடந்தால் வரும். இப்போ இந்த எதிர்ப்பு வந்துடுச்சு, அதோட விளைவுகள் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. அவங்க ரொம்ப சந்தோஷமா கம்பீரமாக துதித்து பாடினாங்க. பல மைல்கள் கடந்து சத்தம் கேட்டது, ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்டது. அஸ்திபாரம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போட்டுட்டோம், அடுத்தது மும்முரமாக இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கணும், நமக்கு வேற எந்த வேலையும் கிடையாது, இதான் அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஆனால் ஏறக்குறைய 16 ஆண்டு காலம், 3 ஆட்சி காலத்துல ரொம்ப தெளிவா அந்த வேலை தடைப்பட்டது. அப்ப இந்த விளைவு, அதை எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி தாங்கிறது, அதை எப்படி நம்ம பொறுத்துக்கிட்டு நடக்கிறது, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். பாருங்க, சில விஷயம் நாம கற்றுக்கொள்ளணும். 2 முக்கியமான விஷயங்கள் நம்மை பாதிக்கும். எதிர்ப்பு வந்தா, எதிர்ப்பு வரும்போது 2 முக்கியமான விஷயங்கள் நாம் பாதிக்கப்படுகிறோம். 1 பயம், 2 மனசோர்வு. எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 4:5. ஆதலால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனங்களின் கைகளை தளர பண்ணி கட்டாதபடி அவர்களை சங்கடப்படுத்தி, பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுவதும், தரியு என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் வரையிலும் அவர்கள் யோசனையை அபத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாக ஆலோசனைக்காரருக்கு கைகூலி கொடுத்தார்கள். அவர்கள் பேசிட்டே இருப்பாங்க. They talk and disturb.
பேசியே டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அவங்க கலகங்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அந்த வேலையை பற்றி, அதில் இருக்கிற தலைவர்களை பற்றி பேசியே கலகம் பண்ணுவாங்க. கத்தி எடுத்து வந்து கழுத்தில்லாம் வைக்க மாட்டாங்க. இதே மாதிரி சூழ்நிலையை உங்க வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளலாம். உங்களை பற்றி பேசும் பேச்சு, உங்களை பற்றி சொன்ன ஒரு சொல், உங்களை பற்றி சொன்ன ஒரு தவறான அபிப்பிராயம், அது அப்படியே சுத்திட்டு வந்து நம்ம காதுல விழுந்த உடனே அப்படியே இடிஞ்சு போறோம், மனம் சோர்ந்து போகிறோம். இன்னொன்னு கூடவே ஒண்ணு வரும், பயம் வரும். அவங்க நம்மளை எவ்வளவு மோசமா நினைச்சிருவாங்களோ, இது பொய்யானது, இது அபத்தமானது, இதுக்கு எந்த சான்றுமே கிடையாது, ஒருத்தரோட அபிப்பிராயம் அது, அவங்களால அப்படிதான் பார்க்க முடியும், அவங்க தப்பா பார்த்துட்டாங்க. பட் அவங்க அதை கேரி பண்றாங்க, அதை அவங்க கடத்துறாங்க, அவங்க கலகமாக அதை பேசுறாங்க. அப்போ பயம், ஒரு எதிர்ப்பு வந்தவொடனே ஒரு பயம், அடுத்தது மனசோர்வு, கைகள் மனமெல்லாம் தளர்ந்து போகுது. இனி எதையுமே நல்லது செய்ய வேண்டாம் அப்படின்ற ஒரு மனம் நமக்குள்ள வந்து நம்மளை க்ளோஸ் பண்ணிடும், நம்மளை அப்படியே மூடிடும். எச்சரிக்கையா இருக்க வேண்டும். யோவான் 12ஆம் அதிகாரம் 42-43. யோவான் 12:42-43. ஆகிலும் அநேகர் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தோம், எப்படி ஆண்டவரை விசுவாசித்து அவர் பின்னால கொஞ்சம் போயிட்டோம்னா நம்மளை ஜெபாலயத்தில் இருந்து வெளியே தள்ளிடுவாங்க. பரிசேயர் நிமித்தம் அதை வெளிப்படையாக சொல்லாமல் இருந்தார்கள். அதிகாரிகள் அவர்கள், they have an authority, they have riches, they have அந்த அந்த சமுதாயத்துக்குள்ள ஒரு அந்தஸ்து இருந்தது, இயேசுவை விசுவாசிக்க முடிஞ்சது அவங்களால. ஆனா பயந்தார்கள். நம்ம அந்த அந்த குரூப்ல இருந்து நம்மளை வெளியே தள்ளிடுவாங்களோ இல்லையா? சில நாள் நம்ம அப்படிதான் இருப்போம், ஒரு நெருங்கிய சின்ன வட்டத்துக்குள்ள இருப்போம். அந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறவர்களோட அபிப்பிராயத்தை காப்பாற்றுறதுக்காக சில நல்ல மனிதர்கள் மீது நாம் தவறான அபிப்பிராயத்தை வைத்துக் கொள்வோம். ஏன்னா இந்த குரூப்ல இருந்து நம்மளை வெளியே தள்ளிடுவாங்களே, நம்முடைய சொந்தம் நம்மளை வெளியே தள்ளிடுவாங்களே. மார்க்க பிரிவினையில் இருக்கிறவங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம். அவர் அங்கே ஊழியம் பண்றவராக இருப்பாரு, சபையில் ஒரு பொறுப்புல இருப்பாரு, எல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கரெக்ட் ஐயா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட், இவ்வளவு நாள் எனக்கு இதெல்லாம் தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்சி என்ன சொல்வாரு, என்ன அங்க ஒரு பொறுப்புல வச்சிருக்காங்க அந்த சபையில, என்னால வெளியே வர முடியாது, உடனே கொஞ்சம் டைம் கொடுங்க என்பார். அவ்வளவுதான், அவர் வரவே மாட்டார் கட்சி வரைக்கும். எங்க அப்பா காலத்துலதான் அந்த சர்ச் பில்டிங் கட்டி கொடுத்தது, அது நான் வந்துட்டேன்னா மற்றவங்களுக்கெல்லாம் இடர்கள் ஆயிடும். ஆனா இவர் சத்தியத்தை விசுவாசிக்கிறார், ஒத்துக்கிறார், இதான் கரெக்ட், நீங்க சொல்றதுதான் கரெக்ட், இவ்வளவு வருஷம் எனக்கு தெரியாம, இவ்வளவுலாம் நல்லா சொல்லுவார். ஆனால் ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருக்கும், ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருக்கும். தன்னோடு கூட ஏற்கனவே இருப்பவர்கள் தங்களை தள்ளிடுவாங்களோ, தங்களை தவறா நினைச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் மெயின்டைன் பண்ணுவாங்க, அந்த சத்தியத்தின் பின்னால போகாம, அந்த நீதியின் பின்னால போகாம. அப்ப பாருங்க, ஒரு எதிர்ப்பு வந்த உடனே அது ஒருவனுக்கு பயத்தை உண்டாக்கி விடுகிறது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24-25. மத்தேயு 16:24. விரும்பினால் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போவான், என் நிமித்தமாக இழந்து போகிறவன் என்னத்துக்கு இது பட்சம்? நம்ம அந்த அதிகாரிகள் இயேசு விசுவாசிச்சாங்கல்ல, அவங்க தங்கள் அந்தஸ்து, தங்களுக்கு இருந்த ஒரு பேர், தேவாலயத்தில் இருந்த தங்களுக்கான பொறுப்பு, மதிப்பு, அதெல்லாம் இழக்கவே விரும்பல, அதெல்லாம் இழக்க விரும்பல. அப்ப அதை காப்பாற்ற விரும்புறாங்க. அப்போ சமுதாயத்துல நமக்கு இருக்கிற ஒரு பெயர், நாம் பழகும் வட்டத்துக்குள்ளே நமக்கு இருக்கிற ஒரு பிணைப்பு, இதை காப்பாற்றுவதற்காக ஒரு தவறை கூட நாம் ஒத்துக்கொள்ளுகிறோம், அல்லது ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானா இப்படிதான் நடக்கணும்னு தெரியுது, ஆனாலும் ஒரு பயம் உள்ள வருது. ஏன்? இவங்க நம்மளை எதிர்த்துருவாங்களோ, இவங்க நம்மளை எதிர்த்துவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளை செட்டில் பண்ணி அமைதியாக்கிட்டோம். அப்ப எதிர்ப்பு என்பது எனக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்குகிறது. அதனால நீதியிலே நடப்பதை விட நான் ஏற்கனவே இருக்கும் சூழலுக்குள்ளவே என்னை நான் காப்பாத்திக்க விரும்புறேன். அது என்னது?
என் பெருமை, என் கௌரவம், என் சந்தோஷம், என் மதிப்பு, அதை நான் காப்பாற்றிக்க விரும்புகிறேன். இது ரொம்ப நுட்பமா உணர்வு ரீதியாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். எதிர்ப்பு, அச்சுறுத்தப்படும் பொழுது நாம் பயந்து என்ன தவறுகள் செய்கிறோம்? லூக்கா 14ஆம் அதிகாரம் 26 முதல். லூக்கா 14. கொஞ்சம் முன்னால வாசிங்க, காதுல எனக்கு விழணும். 14:26 இருந்து. வெறுக்காவிட்டால் ஏன் இப்படி சொல்லிட்டாரு? அப்போ அவனுக்குள்ள ஒரு பயம் வருது. ஆண்டவர் பின்னால போயிட்டோம்னா, அவருக்கு பிரியமாக அப்படி நடந்துட்டோம்னா, அவருக்காக அப்படி வாழ்ந்துட்டோம்னா, சொந்தம் நம்மளை விட்டுருவாங்களோ, நம்ம ஜனம் நம்மளை விட்டுருவாங்களோ, ஊர் நம்மளை விட்டுருமோ, நாம் பழகி கொண்டிருக்கிற இந்த வட்டத்திலிருந்து நம்ம வெளியே போயிடுவோமோ. நிறைய பேர் கிறிஸ்துக்குள்ள ஏன் கீழ்ப்படியாம இருக்காங்க? அவர்களுக்கு இருக்கிற ஒரு மதிப்பு, நன்மை, இவைகளை விட்டுட்டா என்ன ஆகுது? அது போயிட்டா என்ன ஆகுது? அவளுக்கு ஒரு பயம் வரும். அதனால அவங்க அப்படியே இருப்பாங்க, அந்த மதத்துல இருப்பாங்க, அந்த அந்த நம்பிக்கைக்குள்ளவே இருப்பாங்க, அதே நிலைமையிலே அவங்க இருப்பாங்க. அவங்க வரவே மாட்டாங்க. ஒரு எதிர்ப்பானது பயத்தை நமக்குள்ள உண்டாக்கி தேவனுக்கு பிரியமாக நடக்காதபடிக்கு நம்மளை தடுத்துறோம். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 35வது வசனம். நம்பர்ஸ் 14:35. அதாவது இந்த சபையார் எல்லாரும் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு, கடவுள் நம்மளை எங்க எடுத்துட்டு போய் விட்டுருவாரோ, எங்களெல்லாம் நீங்க இதே மணல்ல புதைக்க வந்தீங்களான்னு கேட்டாங்க. அந்த செங்கடலுக்கு முன்னால் இருக்கும் பொழுது, எங்க எகிப்துல என்னமோ கல்றை இல்லைன்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் மண்ணுல புதைக்க கூட்டின்னு வந்தீங்களா? ஒரு பயம், எதிர்காலத்தை பத்தி பயம் வந்துடுச்சு அவங்களுக்கு. தேவன் அவர்களை அற்புதமாக கொண்டு வந்தார். இத்தனைக்கும் அதிசயங்களை காண வைத்து கொண்டு வந்தார். இப்ப பாருங்க, ஒரு மனுஷனோட இருதயமானது அந்த நேரத்துக்கு அவனுக்கு உண்டாகிற ஒரு பயம், எதிர்காலத்தை ஒற்றும் ஒரு பயம், சுற்றி இருப்பவர்கள் நிமித்தமான ஒரு பயம் அவனை எவ்வளவு மோசமாக மாத்திருது பாத்தீங்களா? கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்க முடியுது, கர்த்தருக்கு பிரியமாக முடிவெடுக்க முடியல. அவர்கள் பயந்தார்கள். நமக்கு சோறு கிடைக்காதோ, அங்க சாப்பிட்ட மாதிரியான சாப்பாடுல இங்க கிடைக்காதோ, நம்மளை எங்க கொண்டு போறாருன்னு தெரியலையே கடவுள். எதிர்க்க திடீர்னு கடல் வந்துருச்சு, பின்னால பார்வன் துரத்திட்டு வரான், நம்ம எல்லாரும் இங்கேயே சாகடித்து கடவுள் நம்மளுக்கு அழிச்சிட போறாரோ. பயந்தார்கள். எதிர்ப்பு வந்த பொழுது அவர்கள் பயந்தார்கள். பயந்த உடனே என்ன பண்ணிடுறாங்க? கர்த்தருக்கு விரோதமாக போக முடிவெடுக்கிறாங்க. அப்போ ஒரு எதிர்ப்பு வந்த உடனே பய உணர்வு வரும் தான், வராமல்லாம் இருக்காது. அந்த பய உணர்வு வந்த உடனே என்ன பண்ணணும் பின்னால பார்ப்போம். அப்போ சிலருக்கு தோல்வி பயம்னு ஒன்று இருக்கும். அதனால அவங்க எதையுமே தொடங்கவே மாட்டாங்க. இது செய்ய தொடங்கினா அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னா, இதை செய்ய தொடங்கினா அதில் ஜெயிக்காம போயிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு விதமான பயம் இருக்கும், தோல்வி பயம். அது அவங்க மனசுக்குள்ள எப்பவுமே இருக்கு. பல விதமான பயங்கள் இருக்கு. ஒரு எதிர்ப்பினால் ஒரு பயமானது நமக்குள்ள வருமானால் நாம் நன்மை செய்வதை விட்டு கர்த்தருக்கு விரோதமாக கூட போகும் ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆனா தேவன் சொல்றாரு, நீங்க பயந்து போகாதீங்க. அடுத்தது என்னதான் பண்ணணும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பயத்தை போக்க ஒரே விஷயம்தான். அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? அப்போ நல்லா கவனிங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் விசுவாசிகளாக வாழ வேண்டியவர்கள், விசுவாசத்தினாலே மட்டும் வாழ வேண்டியவர்கள். விசுவாசத்தினாலே பூமியிலையும் வாழணும், பரலோகமும் போகணும். அது ஒண்ணுதான் நம்ம காப்பாத்திக்கிட்டே போக வேண்டிய முக்கியமான விஷயம். பயம் வந்த உடனே எங்க ப்ராப்ளம் ஆச்சுன்னு பார்த்தா விசுவாசம் குறைந்து இருக்கிறது. அப்ப பயம் வந்த உடனே பயத்தை போக்குவதற்காக எதை கையில எடுக்கணும் உடனேன்னு சொன்னா விசுவாசத்தை கையில எடுக்கணும். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா
பயமுறுத்தும் விஷயம், அதனுடைய விவரங்கள், அது என்னவா போக முடியும்ன்ற ஒரு கற்பனை, அது பின்னாலேயே போயிட்டே இருக்கிறோம். ஆனா நம்ம நேரா என்ன பண்ணிடணும், அடடா இந்த பயம் என்னை அழுத்தி கீழே தள்ளுறதுக்கு முன்னால நான் விசுவாசத்தை பிடிச்சிட்டு போறேன். கர்த்தர் என்னை விட மாட்டார், அவர் என்னை அழிக்க மாட்டார், அவர் இதுல என்ன எந்த விதத்திலையும் தள்ளிவிடவே மாட்டார், அவர் என்னோடு கூட இருக்கிறார் இல்லையா? விசுவாசம், தேவன் மேலே வைக்க வேண்டிய விசுவாசத்தை நாம் பிடித்துக் கொள்ளணும். அற்ப விசுவாசிகளே, ஏன் பயந்தீங்க அப்படின்னு கேட்கிறார். பயம் எப்பொழுதெல்லாம் எந்த விஷயத்துல வருகிறதோ அந்த விஷயத்துல நாம் அற்ப விசுவாசமாக இருக்கிறோம். இதுக்கு வேற வேற ஒரு அர்த்தம் நமக்கு கிடையாது. உலகத்துல வேற எதனா இருக்கலாம், நமக்கு வேற அர்த்தம் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் நியாயமான பயம் தானே. அது என்ன நியாயமான பயம், அநியாயமான பயம்? நியாயமான பயம் தானே. எதிர்காலத்தை பற்றி ஒரு நியாயமான பயம் தானே. என் தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒரு நியாயமான பயம் தானே. ஏன் தேவன் நியாயமானதுக்கே பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொன்னவராச்சே நம்மளுக்கு. டெய்லி சோறு சாப்பிடணும், கவலைப்படாதீங்க. உடுக்கணும், மானத்தை மூட, கவலைப்படாதீங்க. அதுக்கு பேசிக்கே என்ன கவலைப்படான்னு சொன்னவர், அதை தாண்டி என்ன ஒரு நியாயமான பயம் வந்துருப்போது? அப்படியானால் அந்த விஷயத்துல என்னால விசுவாசிக்க முடியலன்னு தான் அர்த்தம். நான் விசுவாசித்து அந்த விஷயத்துல தேவன் மீது நான் நம்பிக்கையோடு இருக்க முடியலன்னு அர்த்தம். அப்பதான் நான் பயப்படுறேன், நான் பயத்துக்கு இடம் கொடுக்கிறேன், அந்த பயத்தில் செயல்படுகிறேன். நான் பயத்துல செயல்பட்டேன்னா நான் ஒரு விசுவாசியாக செயல்பட முடியாது. நான் பயத்துல செயல்பட்டேன்னா தேவனுக்கு பிரியமானது என்னால செயல்படுத்த முடியாது. இது ரொம்ப முக்கியமான பாடம். 19ஆம் அதிகாரம் 26வது வசனம், மத்தேயு 19:26. தேவனாலே எல்லாம் கூடும். அப்படின்னா இதுக்கு நான் பயப்படுறேன், இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், அப்படி கேட்டகரி வச்சிருக்கோமே நம்ம. அது எப்படி? அது இல்லை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம், இதுக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கதானே செய்யும். அப்படி கிடையாதான், அப்படி கிடையாதான். அடுத்த வேளை சாப்பிடும் சாப்பாட்டிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சவாலை ஜெயிக்கிற வரைக்கும் எல்லாவற்றுக்குள்ளேயுமே நான் தேவனை விசுவாசிப்பேன், ஆனால் எல்லாம் ஆகும் என்று இருக்கிறது. நாம் விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ளலாம். அவர்களை 16 வருஷம் தேவாலயம் கட்டுவதை நிறுத்தினானுங்க. இவர்கள் மீது பழிகளை சொன்னாங்க, கலகம் உண்டாக்குனாங்க, மனந்தளர வச்சாங்க. அவர்கள் கைகள் திடனற்று போகும்படி கூலிக்கு ஆள் பொருத்தி கலகங்களை உண்டாக்குனாங்க. அப்பவே என்ன மாதிரி பண்ணிடலாம் பாருங்க. கூலிக்கு ஆளை வச்சு அவனுக்கு பணத்தை கொடுத்து அப்படியே ஊருக்குள்ள போயிட்டு நீங்க கலகம் பண்ணிட்டே இருங்க, அந்த வேலையை அவன் தொற்றவே கூடாது, செஞ்சிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே என்ன மாதிரியான ஸ்கீம் மனுஷனை வச்சிருக்கான் பாருங்க. அப்ப இன்னைக்கு அது எத்தனை மடங்கு இருக்கும். அதனாலதான் செல்போன்ல ஒரு செய்தி வருது, ஒரு போன் கால் வருது, ஒருத்தர் 2 நிமிஷம் பேசுறாரு, இருதயம் கலங்கி போகிறது, சமாதானம் போய்விடுகிறது, நாம் நிம்மதி இழக்கிறோம். நாம் விசுவாசத்துல உறுதியாக இருந்தால் பயங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. நாம் பயத்துக்கு இடம் கொடுப்போம், ஆனால் அந்த விஷயத்துல நாம் தேவன் மீது விசுவாசம் வைக்க முடியாமல் தவிக்கிறோம்னு அர்த்தம். நம்மளால முடியலன்னு அர்த்தம். You just come back, push yourself to have faith in God. நம்மளை புஷ் பண்ணிடணும். இவ்வளவு பேசுறேன்னு எனக்கு பயம் வராதான்னா பயம் வருந்தான், பயம் வரும் எனக்கு. ஆனா விசுவாசத்துக்கு நான் திரும்பி விடுவேன். உடனே என் மனதை நான் விசுவாசத்துக்கு திரும்பி விடுவேன். நான் பயந்து என்ன செய்ய போறேன்னு யோசிப்பேன். நான் பயந்து என்ன செய்யலாம்னு என் மனசு சொல்லும், 4 விஷயம் சொல்லும். பயத்துல இது உடனே பண்ணிடுங்களா என் மனசு சொல்லும், யோசனையெல்லாம் எனக்கு வரும். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் மேல விசுவாசம், அவர்கிட்ட விடுவோம், அவர்கிட்ட விட்டுருவோம் அப்படின்னு நான் திரும்பிடுவேன். அவர் நிமிடங்களில், சில மணி நேரங்களில், சில நாட்களில் அதுக்கான பதிலை கொடுத்துருவார். தினமும் பயத்துக்கு இடம் கொடுத்து பயத்துக்குள்ளவே இருந்தேன்னு சொன்னா பயம் என்னை நேவிகேட் பண்ணி அது என்னை நடத்த ஆரம்பிச்சோம். நீ நிறைய பேர் பயம் நடத்துது. பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். 2 Kings 6:16. பயப்படாதே,
அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். கர்த்தாவே, அதாவது அவ்வளோ பெரிய சேனை, வெட்டுக்கிளி மாதிரி அவ்வளோ பெரிய சேனை பயங்கரமா இருக்குதுயா அப்படின்ன உடனே அவர்களோடு இருக்கிறவர்கள் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். புதிய ஏற்பாட்டுல 1 யோவான்ல உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவரா இருக்கிறார் இல்லையா? ஒருவர் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறவர், நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மனதுக்குள்ள உங்களுக்கான ஒரு பயம் என்று ஒன்று வந்தது. இப்பொழுது அந்த பயம் இல்லை அப்படின்னா என்ன நடந்தது யோசிக்க. அல்லது ஒரு பயம் உங்களுக்கு நினைச்சா கூட வந்துருன்ற மாதிரி இருக்கா? சொல்லுவோம், சில நேரத்தில் நினைச்சாலே பயமாகுது, நான் அதை நினைக்காம நான் தவிர்க்கிறேன் அப்படின்னு இல்லை. அப்படிலாம் தவிர்க்கலாம் இல்லை. அது ஒரு பக்கம் இருக்குது, அந்த கூடையில் அதுவும் இருக்குது. பட் அதை மொத்தமாக தூக்கி போடணும்னு சொன்னா விசுவாசத்தை கொண்டால் மட்டும்தான் அதை தூக்கி போடவே முடியும். அப்போ நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், பெரியவர் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். பயப்படாதே பயப்படாதேன்னு மனுஷனுக்கு, ஒரு தனி நபருக்கு கூட அவர் எப்பொழுதும் சொல்லக்கூடியவர். ரோமர் 8ஆம் அதிகாரம் 31-39 இந்த பின்னணியை நிறைவில் வச்சுக்கிட்டு நம்ம அதை படிப்போம். எப்படி இருக்குன்னு பாருங்க. ரோமன்ஸ் 8:31-39. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? நம்ம சில நேரங்கள்ல நமக்கு விரோதமாக ஒரு பெரிய படை வர்றதில்லை, நமக்கு விரோதமாக ஊர் திரண்டு வர்றதில்லை, நமக்கு விரோதமாக ஒரு ஆயுதங்களோட யாரும் வர்றதே இல்லை. ஆனாலும் நமக்கு விரோதமாக அப்படின்ற ஒரு வகையில ஒருவரோ சிலரோ ஏதோ ஒன்றோ வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும், நம்மள அப்படி மோதிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அப்படியே இருந்தாலும் கூட யார், அதெல்லாம் யாரு அப்படின்னு கேட்கறதா இருந்தா இந்த பக்கம் இன்னொருத்தர் சொல்லணும், இன்னொருத்தர் இருக்கணும். அங்க படிங்க. பாராமல் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட அருளாதிருப்பது எப்படி? அப்புறம் படிங்க. ஆக்குகிறவர். சரி, நீங்க அப்புறம் படிச்சுங்க, நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எதிர்க்கு 7 மணினே காட்டுது. என்னடா அது இவ்வளவு பேசியும் 7 மணி தான் காட்டுதுன்னு நானும் பார்த்துன்னு மணி 7:30 இருக்கு. 5 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். ஓகே, இப்போ வசனம் எழுதிக்கங்க. எபேசியர் 3:20, பிலிப்பியர் 4:13. சரி, அடுத்த பாயிண்ட் சொன்னேன். பயத்துக்கு அடுத்தது மனசோர்வு. மனசோர்வு நம்மளை என்ன பண்ணிடும்? பயத்துக்கு ஈக்குவலா ஒரு மனசோர்வுன்றது ரொம்ப மோசமானது. இப்போ மனம் தளர செய்தாங்கன்னு பாக்குறோமா? 1 ராஜாக்கள் 18:19. 1 ராஜாக்கள் 18:19. 1 ராஜாக்கள் 18:19 வசனம். நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். என்ன ஆச்சுன்னு தெரியுங்களா? அந்த மக்கள் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. அந்த மனம் சோர்ந்து இருக்கிறவங்க ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல அப்படின்வாங்க. படுக்கையிலேருந்து என்னால் எழுந்திருக்கவே முடியல, என்னால் ஒரு வேலை கூட செய்யவே முடியல. அவங்களுக்கு கை கால்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா மனம் சோர்ந்த உடனே அப்படியே டோட்டல் பாடியுமே அப்படியே சோர்வுக்குள்ளாகி அப்படியே நரம்புகள் கட்டுவிட்டது போல மாறி அவர்கள் அப்படியே படுத்துருவாங்க. மனசோர்வு மொத்த உடலையுமே செயலெடுக்க செஞ்சிடும்.
அவர்கள் குந்தி குந்தி நல்லா ஓடக்கூடிய போர் வீரனா கூட இருக்கிறவன் உட்கார்ந்துக்கினே நடக்கிறான், தரையிலேயே உட்கார்ந்து நடக்கிறான். அவன் அது எதை காண்பிக்குது? அவன் மனம் சோர்ந்து இருக்கிறது, பயந்து இருக்கிறது. ஒரு மனசோர்வு நம்மை செயலெடுக்க செஞ்சிடும். எப்படி பயம் நம்மளை தப்பா செய்ய வச்சிரும், அது ஒரு பக்கம். மனசோர்வு நம்மளை செயலெடுக்க வச்சிரும். இது ரெண்டுத்துக்கும் இதான் வித்தியாசம். பயம் தப்பு தப்பா பண்ண வச்சிரும் பயத்துல, ஆனா மனசோர்வு எதையுமே செய்யாத மாதிரி நம்மள முடக்கிடும். இப்ப என்னதான் பண்றது? நமக்கு என்ன வழி? வசனங்களை முதல்ல எழுதிக்கங்க. எபிரேயர் 3:12-13, எபிரேயர் 3:12-13, எபிரேயர் 10:25, ரோமர் 8:28 மற்றும் 37. கடைசியாக நம்ம வாசிக்க போறது 1 தெசலோனிக்கேயர் 5:11. 1 தெசலோனிக்கேயர் 5:11. என்ன பண்ணலாம்? என்ன வழி இருக்கு நம்மளுக்கு? தேற்றி செய்யுங்கள். 14. புத்தி சொல்லுங்கள், தேற்றுங்கள், தாங்குங்கள். அப்போ நாம் ஒருவருக்கு ஒருவர் சப்போர்ட்டா, அவங்க பலவீனத்தை தாங்குற மாதிரி, அவங்க பயத்தை நீக்கிற மாதிரி, அவங்க மனசோர்வுல அவங்களுக்கு தைரியம் கொடுக்குற மாதிரி நாம பேசணுமா? அப்போ நம்ம பேசணும்னு சொன்னா அந்த பேச்சு என்னவா தான் இருக்கணும்? நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுறோம்னா அது என்னவா மட்டும்தான் இருக்கணும்? அவங்களுக்கு உற்சாகமா இருக்கணும், தேறுதலா இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும், விசுவாசத்தை உண்டாக்கணும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம தேறினவர்களானால் நம்ம இப்படிதான் பண்ணணும். அப்போ ஒரு சபைக்குள்ள இதுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கா அப்படின்னா இதுதான். நீங்கள் ஒருவருக்கொருவர் தேற்றுங்கள், ஒருவருக்கொருவர் பலவீனத்திலே தாங்குங்கள். பயந்திருக்கிற ஒரு சகோதரனை இன்னும் பயமுறுத்தாம, பயப்படாத சகோதரனை புதுசா பயமுறுத்தி, அவன் ஏற்கனவே நல்லா தான் இருக்கிறான், அவனை மனசோர்வுக்குள்ளாக்கும்படியான வார்த்தைகளை, தகவல்களை அவளுக்கு சொல்லி, இதெல்லாம் நாம் செய்யக்கூடாது. அப்ப இதெல்லாம் நம்ம செய்யறோம்னு சொன்னா அதே டிராப்ல நம்மளும் மாட்டிக்குவோம். நாம் பிறருக்கு தைரியம் சொல்லி, விசுவாசத்தை சொல்லி, நம்பிக்கையை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோமே, அதுதான் நம்மளுக்கும் வரும். நல்ல ஞாபகம் வச்சு, நம்ம எவைகளை விதைத்து கொண்டிருக்கிறோமோ அதுதான் நமக்கும் வரும். அப்போ இந்த பயத்தை எதிர்ப்பு வரும்போது பெற்றுக்கொள்கிறோம். அது நம்மளை தப்பு தப்பா செய்ய வைக்கும், பேச வைக்கும், விசுவாசத்தை புச்சியும். மன சோர்வு நமக்கு வரும் பொழுது நம்மளை செயலெடுக்க வைக்கும். அப்பொழுது நமக்கு நல்ல ஆலோசனை தேவைப்படுகிறது, நல்ல புத்திமதி தேவைப்படுகிறது, தேறுதல் தேவைப்படுகிறது, சமாதானம் தேவைப்படுகிறது. இதெல்லாம் சபைக்குள்ள இருக்கிறது, இந்த வேதத்துக்குள்ள இருக்கிறது. நல்ல சகோதர சகோதரிகளாக ஒருவருக்கு ஒருவர் நாம் அப்படி இருக்கணும். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தரே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்களுடைய அற்புதமான வரலாறு இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கைக்கானதை சொல்லிக் கொடுக்கிறதுப்பா. நாங்கள் பயந்து கலங்கி தவறுகள் செய்து விடுகிறோம், மனம் சோர்ந்து எதையுமே செய்யாமலும் இருந்து விடுகிறோம். எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக எங்களோடு கூட இருக்கிறீரே, அதனால் தைரியம் கொண்டு எல்லாவற்றையும் செய்ய எங்களால் முடியும், கிறிஸ்து எங்களை பலப்படுத்துகிறார் என்று சொல்லி நாங்கள் வாழ உதவி செய்யும். வந்த முடிய மக்கள் ஒவ்வொருவரையும், இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. God bless you.